வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ரணில் விக்ரமசிங்கவை மருத்துவமனையில் சந்தித்ததாக ஊடகங்களில் வெளியான தகவல்களை உறுதியாக மறுத்துள்ள பிரதமர் ஹரணி அமரசூரிய. இலங்கையர்களுக்கான டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் தொடர்பாக கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வலுவற்றதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் விசாரணைக்கு. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இன்று மீண்டும் எதிர்க்கட்சிகளின் அரசியல் தலைவர்கள் கூடி கலந்துரையாடல். முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தலைமறைவாக உள்ள நிலையில் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்யுமாறு கூறி மனு தாக்கல். இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மருத்துவமனையில் சந்தித்ததாக ஊடகங்களில் வெளியான தகவல்களை பிரதமர் ஹரணி அமரசூரிய உறுதியாக மறுத்துள்ளார். இந்த செய்திகள் முற்றிலும் ஆதாரமற்றவை என்றும் அத்தகைய குற்றச்சாட்டுகளை முன்வைப்போர் நம்பகமான ஆதாரங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் சவால் விடுத்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பிரதமர் இந்த விவகாரம் குறித்து தனது அலுவலகம் ஏற்கனவே விளக்கம் அளித்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் போது அவை நேரில் கண்ட சாட்சிகள் அல்லது புகைப்படங்கள் போன்ற உறுதியான ஆதாரங்களால் நிரூபிக்கப்பட வேண்டும். சரிபார்ப்பு இன்றி புனையப்படும் செய்திகளை பொறுப்பற்று பத்திரிகைகள் நடைமுறையாகும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார். பிரதமராக நமது ஒவ்வொரு நடவடிக்கையும் கவனிக்கப்படும் சூழலில் ரகசியமாக மருத்துவமனைக்கு சென்று வருகை புரிவது சாத்தியம் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் இந்த குற்றச்சாட்டை முதலில் வெளியிட பத்திரிகையாளரே அதன் நம்பகத்தன்மையினை வெளிப்படையாக நிரூபிக்க வேண்டும் என்றும் அவர் சவால் விடுத்தார். ரணில் விக்ரமசிங்க தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் அரசியல் உள்நோக்கத்தால் முன்னெடுக்கப்படுகிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் அது முழுக்க நீதித்துறை செயல்முறையின் ஒரு பகுதி என்றும் வலியுறுத்தியிருந்தார். அரசியல் தலையீடு இன்றி சட்டத்தின் ஆட்சியினை நிலைநிறுத்துவது குறித்து அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். இலங்கை பிரஜைகளுக்கான டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் தொடர்பாக இந்தியாவுடன் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வலுவற்றதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட 2 மனுக்கள் வரும் அக்டோபர் 17 பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச உள்ளிட்டோர் தாக்கல் செய்த இந்த மனுக்களில் ஒப்பந்தம் மூலம் இலங்கையின் இறையாண்மை, தேசிய பாதுகாப்பு மற்றும் தனி உரிமை பாதிக்கப்படும் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த மனுக்கள் இன்று பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன, குமுதினி விக்ரமசிங்க மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்டது. மனுக்களின் பதிவாதிகளாக ஜனாதிபதி, பிரதமர் ஹரணி அமரசூரிய உட்பட 31 பேர் பெயரிடப்பட்டுள்ளார்கள். மனுதாரர்கள் அமைச்சரவை முடிவுகள் பொதுமக்கள் அல்லது பாராளுமன்றத்திற்கு தெரியப்படுத்தாமல் எடுக்கப்பட்டதாகவும் இந்த ஒப்பந்தம் மூலம் இலங்கை பிரஜைகளின் தனிப்பட்ட தரவுகள் இந்தியாவுக்கு செல்லும் அபாயம் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதன்படி புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் தொடர்புடைய அமைச்சரவை முடிவுகள் செல்லாததாக அறிவிக்கவும் அடையாள அட்டை திட்டத்தை செயல்படுத்துவதை தடுக்கவும் உச்ச நீதிமன்றத்திடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இன்றைய தினம் மீண்டும் எதிர்க்கட்சிகளின் அரசியல் தலைவர்கள் ஒன்று கூடி கலந்துரையாடல் மேற்கொண்டனர். இந்த கூட்டம் எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. கடந்த 25 நடைபெற்ற கலந்துரையாடலின் போது எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் இன்றைய கூட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அப்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விளக்கமறியல் மற்றும் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக பேசப்பட்டது. இன்றைய கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க, ரஞ்சித் மத்தம பண்டார, கபீர் ஹாசிம், பழனி திகாம்பரம் ஆகியோரும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ருவான் விஜயவர்தன, காவிந்து ஜாவர்தன, நிமால் ஸ்ரீபால டிசில்வா, GL பீரிஸ், சாகல ரத்நாயக் ஆகியோரும் பங்கேற்றனர். அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து குறுகிய மற்றும் நீண்டகால அரசியல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாட்டில் ஜனநாயக அரசியலுக்குள்ள சவால்களை சமாளிக்க அரசியல் வேறுபாடுகளை தற்காலிகமாக ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வலியுறுத்தியுள்ளார். மேலும் எதிர்கால பணிகளை ஒருங்கிணைக்க கட்சி செயலாளர்கள் பங்கேற்புடன் நடவடிக்கை எடுக்க குழு ஒன்றை அமைப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை மோசமடைந்ததற்கு அவர் காவலில் இருந்தபோது எதிர்கொண்ட அசௌகரியங்களே காரணம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜ்ர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். அவர் கூறுகையில், ரணில் விக்ரமசிங்க நீண்ட காலமாக உணவு மற்றும் ஓய்வு உள்ளிட்டவற்றில் ஒழுங்கான வாழ்க்கை முறையை பின்பற்றி வந்தார். ஆனால் காவலில் எடுக்கப்பட்ட பின் இந்த ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்தது. காலை 9:30 மணிக்கு CIDக்கு முன்னிலையாகுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்ட அவர் அங்கு பல மணி நேரம் சாட்சியம் அளித்தார். பின்னர் இரவு 10:30 மணி வரை மின்சாரமின்றி நீதிமன்ற வளாகத்தில் 5 முதல் 6 மணி நேரம் வைக்கப்பட்டார். இதனால் மொத்தம் சுமார் 12 மணி நேரம் அழுத்தத்தில் அவர் இருந்தார். இந்த நிலைமைகள் அவரது உடல்நிலையில் தேவையற்ற பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. இதற்கிடையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெல்லன, முன்னாள் ஜனாதிபதி இன்னமும் 2 நாட்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற வேண்டியிருப்பதாக தெரிவித்துள்ளார் என்று ஊடகவியலாளர்களிடம் பேசிய அவர், முன்னாள் ஜனாதிபதி இனி கைதி அல்ல, எனவே அவர் விரும்பினால் தனியார் வைத்தியரிடம் சிகிச்சை பெறலாம். தற்போது அவருக்கு இருந்த கடுமையான நீரிழப்பு சிகிச்சை சரியாகி வருகின்றது. எங்கள் வைத்தியசாலையில் யாரேனும் வந்தால் ஒரே மாதிரியான சேவை கிடைக்கும்.
எவரும் தனிப்பட்ட முறையில் சாதகமாக நடத்தப்பட மாட்டார்கள் என்றார். மேலும் ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்து ஆராய்வதற்காக தேசிய வைத்தியசாலை மேலாண்மை குழு ஒன்று நியமித்துள்ளதாகவும் அதற்கு தன்னுடன் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் வைத்தியர் பெல்லன குறிப்பிட்டார். பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 பிணை பத்திரங்களில் விடுதலை செய்யுமாறு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி மருத்துவ ஆலோசனை பேரில் நீதிமன்ற விசாரணைகளில் நேரடியாக பங்கேற்காமல் சூம் வழியாக இணைந்திருந்தார். இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பில் முன்னிலையான கூடுதல் மேலதிக மன்றாடிய நாயகம் திலீப் ஹீரிஸ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை மேற்கோள் காட்டி முன்வைத்த சமர்ப்பிப்புகள் தற்போது பரவலான கவனத்தை ஈர்த்துள்ளது. அவர் நீதிமன்ற வாதம் முன்வைக்கும் போது முந்தைய வழக்கிலே போல்கர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்திலிருந்து சந்தேக நபருக்கு அனுப்பியதாக கூறப்பட்ட அழைப்பு கடிதம் தொடர்பாக விசாரணை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அந்த கடிதம் 2023 ஆண்டுக்கான லண்டன் இலங்கை உயர்ஸ்தானிகரகத்தின் கோப்புகளில் இல்லை. அதேபோல் அந்த கடிதம் இலங்கையில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அல்லது ஜனாதிபதி செயலகத்தின் கோப்புகளிலும் காணப்படவில்லை. ஜனாதிபதியின் முன்னாள் செயலாளர்கள் சாண்ட்ரா பெரேரா மற்றும் சமன் ஏகநாயக் ஆகியோருக்கும் அந்த கடிதம் குறித்து அறிவு இல்லை. இந்த பயணத்தை பற்றி ஆவணங்களின் முரண்பாடுகள் உள்ளன. ஒருமுறை இது தனிப்பட்ட வருகை என்று கூறப்படுகிறது, பின்னர் அது அதிகாரப்பூர்வ வருகை என்றும் குறிப்பிடப்படுகிறது. அவர் மேலும் வலியுறுத்துகையில் முந்தைய கியூபா பயணத்திற்கு அதிகாரப்பூர்வ செலவாக 5 மில்லியன் ரூபாய் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த தனிப்பட்ட பயணத்திற்கு 16.6 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. இது சாதாரண நிதி தவறான பயன்படுத்துதல் அல்ல, நேரடியான பொது நிதி மோசடியாகும். எனவே சந்தேக நபருக்கு பிணை வழங்குவதை கடுமையாக எதிர்ப்பதாக கூறியிருந்தார். மேலும் சந்தேக நபரை தேசிய வைத்தியசாலையில் பல அரசியல்வாதிகள் சந்தித்து வருவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூட அவரை சந்தித்து நல்ல உடல்நிலையில் இருப்பதாக கூறியிருப்பதாகவும் திலீப் ஹீரிஸ் நீதிமன்றத்தில் கூறினார். இந்த சந்தேக நபருக்கு பிணை வழங்கப்பட வேண்டுமென்றால் அதற்கான அசாதாரண மற்றும் சிறப்பு வாய்ந்த உண்மைகள் முன்வைக்கப்பட வேண்டும். ஆனால் பாதுகாப்பு தரப்பினரால் இதுவரை அத்தகைய ஆதாரங்கள் முன்வைக்கப்படவில்லை. எனவே விசாரணை முடியும் வரை சந்தேக நபரை விளக்கமறியல் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். எனினும் இருதரப்பு வாதங்களின் பின்னர் நீதிமன்றம் ரணில் விக்ரமசிங்கவை பிணையில் விடுவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்னவை தலைமறைவாக உள்ள நிலையில் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்யுமாறு கோரி லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த மனுவில் ராஜித சேனாரத்னவின் பெயரில் பதிவு செய்யப்பட்டு 30 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அரசின் வசம் கொண்டுவர உத்தரவிடப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் ஆணைக்குழுவின் சமர்ப்பிப்புகளை தொடர்ந்து நீதிமன்றம் அவரை கைது செய்ய பிடியாணை பிறப்பித்திருந்தது. ஆனால் ராஜித சேனாரத்ன தலைமறைவாகி அவரது தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் முறையாக கைது செய்வதை தவிர்த்து வருவதாகவும் ஆணைக்குழு குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த 21ஆம் தேதி அவருக்கு எதிராக அறிவித்தல் அனுப்பப்பட்டும் ஆஜராகாததால் அதிகாரிகள் மாலபேவில் உள்ள அவரது இல்லத்தின் வாசலில் நீதிமன்ற அறிவித்தலை ஒட்டியிருந்தனர். கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் சட்டவிரோத மணல் அகற்றும் திட்டம் மூலம் அரசுக்கு 262 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாகவும் அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை எதிர்வரும் 29ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கொழும்பு பிரதான நீதிவான் உத்தரவிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டது தமிழருக்கான நீதி மறக்கப்பட்டு சர்வதேசத்தை ஏமாற்ற முன்னேற்பாடாகவே பார்க்கப்படுவதாக சமூக நீதி செயற்பாட்டாளர் அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். அவர் கூறுகையில் சட்டமும் நீதியும் அனைவருக்கும் சமம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினாலும் போர்க்குற்ற விசாரணைகளில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படாத நிலைமை இரட்டை நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. பட்டளந்த வதை முகாம், மத்திய வங்கி மோசடி போன்ற விடயங்களில் நடவடிக்கை எடுக்காமல் வெளிநாட்டு செலவுகளுக்காக மட்டுமே வழக்கு தொடரப்படுவது அநீதி எனவும் சட்டம், நீதி, இனம், மொழி, மத அடிப்படையில் செயல்படக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். அத்துடன் தமிழர் கேட்கும் சர்வதேச விசாரணைகளுக்கு ஆதரவு தராமல் சிங்கள பௌத்த பேரினவாத அரசியலை முன்னிறுத்தும் நிலைமை நீடிக்கிறது. உண்மையான சட்ட சமத்துவம், அனைத்து இன மத மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்றும் அரசியல் மாற்றத்தில் தான் அது சாத்தியமாகும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார்.